தமிழக மக்களே எல்லாருக்கும் ஒரு இனிய சிறப்பான மதிய வணக்கங்க. தற்பொழுது மதியம் 12 மணிக்கு இந்த அறிக்கை உங்களுக்காக வழங்கப்படுகிறது. அனைவரும் கட்டாயம் இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க. நம்ம தமிழகம் முழுவதும் வருகிறது கனமழை. உங்கள் மாவட்டங்கள் முழுவதும் சிறப்பான மழை இருக்கின்றன. இந்த அறிக்கை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க. ஒன்றே ஒன்று, மறக்காமல் எல்லாரும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படி லைக் பண்ணிட்டு பாருங்கள், சரிங்களா? நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சரிங்களா? முழுமைக்கும் கேளுங்க. ஸோ இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் மதியம் ஒரு 12 மணி போல் ஆயிடுச்சு. எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் தற்பொழுது அதிகமான ஒரு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. குறிப்பாக தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம், வட மாவட்டம், மேற்கு உள் மாவட்டம் மற்றும் கடலோர மாவட்டம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 38 மாவட்டங்கள் முழுவதும் தற்பொழுது ஒரு அதிகமான ஒரு வெயில் காலம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. நிச்சயமாக கவலைப்படாதீங்க, இந்த வெயிலுக்கெல்லாம் மழை வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மே மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே ஒரு தீவிரமான ஒரு மழை வந்து நம்ம தமிழகத்தில் பதிவாக போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, எல்லா இடங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை நம்ம தமிழகம் சேர்த்து மழை பெய்ய போகுது. தென்மேற்கு பருவமழை எப்போதுமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கேரளம் மட்டும் தான் மழை கொடுக்கும். ஆனால் இந்த வருஷம் அப்படி கிடையாது. இது இந்த வருஷம் வேறுபட்டு காணப்படும். இந்த வருஷம் நம்ம தமிழகமும் அந்த கேரளாக்குள்ளே சேர்த்து கொள்ளும்னு எதிர்பார்க்கப்படி நம்ம தமிழகமும் தென்மேற்கு பருவமழையால் அதிக அளவில் மழை கிடைக்க போகுது. அதுவும் ஒரு மாவட்டம் 2 மாவட்டம் அல்லங்க, ஏகப்பட்ட இடங்களில் ஏகப்பட்ட மாவட்டங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். கிருஷ்ணகிரிக்கெல்லாம், தருமபுரிக்கெல்லாம் ஏகன மழை பெய்ய போகுதுங்க. அதே போல் திருவண்ணாமலை, வேலூர், சென்னை, இந்த பக்கம் தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, அது எல்லா பக்கமும் மழை தாங்க. காற்று பகுதிகளுக்கும் காற்றுடன் சேர்ந்த மழையாக இருக்கும், சரிங்களா? கவலைப்படாதீங்க, காற்றடித்தாலும் இனிமேல் மழை வந்து கொண்டிருக்கும், சரிங்களா? நிச்சயமாக ஒரு நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். அது வந்து உறுதியாகிவிட்டது. நிச்சயமாக ஒரு சிறப்பான மழையெல்லாம் வரக்கூடிய வாரங்களில், வரக்கூடிய நாட்களை காத்திருக்கு. கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு நாளாக நம்ம கடந்து போகும்போது மழை பொழிவு பார்த்தீங்கன்னா அப்படியே நாளுக்கு நாள் தீவிரமடையும். ஆனால் எல்லா இடங்களுக்கும் மழை சிறப்பாக இருக்குது. முதல்ல நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம தமிழகத்தில் அதிகமான ஒரு வெப்பம் உயர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஏதாவது மழை பெய்யுமா சார்? இன்றைக்கி ஏதாவது நம்ம தமிழகத்தில் இவ்வளோ வெயில் அடிக்குது ஆனால் மழையை காணும்னு நிறைய பேர் நேற்றே நம்ம எதிர்பார்த்தது தான். நேற்று வந்து ஒரு மாற்றங்க. நேற்று வந்து நம்ம மழை எதிர்பார்த்தோம், ஆனால் சில இடங்களை மட்டும் மழை கொடுத்துருக்கு. இன்றைக்கும் அதே போல தான் சில இடங்களில் மழையை பதிவாகும். என்ன சார் இது சில இடங்களில் மட்டும் மழை சொல்லுங்க, சொல்லாதீங்க, கேட்காதீங்க, நிறைய பேர் கேட்பீங்க. அதற்கான காரணம் என்னென்னா, இப்போ வந்து மாலத்தீவுக்கு தெற்கே ஒரு குறைந்தழுத்த பகுதி தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. இந்த குறைந்தழுத்த பகுதி என்ன பண்ணுதுன்னா, நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே அதிகமான ஒரு நீராவி காற்று வந்து கொண்டிருக்கிறது. அந்த நீராவி காற்று நம்ம தமிழகம் நோக்கி வருவதை இது வந்து ஒரு கண்ட்ரோல், அது எப்படின்னா ஒரு குறைந்தழுத்த பகுதி அது வந்து கடந்து தான் நம்ம தமிழகம் நோக்கி ஈரப்பதம் காற்று வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ அது வரும் வழியில் இந்த குறைந்தழுத்த பகுதி என்ன பண்ணுதுன்னா, அதிகமான ஒரு நீராவி காற்று தடுக்கப்பட்டு ஏதோ ஒரு குறைந்த அளவு ஈரப்பதம் காற்றாக அனுப்புது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. இந்த குறைந்த ஈரப்பதம் காற்று என்ன ஆகுனா, சில இடங்களை மட்டும் மழை கொடுக்கும். ஆனால் பரவலான மழை கொடுக்க வாய்ப்பு குறைவு தான். இருந்தாலும் ஒரு பரவலான மழைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஒரு கொஞ்சம் வாய்ப்பாக தான் இருக்குது. ஆனால் சில இடங்களில் நேற்று போல் இன்றைக்கு மழை கொடுக்கலாம். அதற்கு மட்டும் அதிகமான ஒரு வாய்ப்பு உறுதியாக தெரிகிறதுங்க, சரிங்களா? கவலைப்படாதீங்க. இன்றைக்கும் சில இடங்களில் மழை பதிவாகலாம், அது உறுதி. ஸோ இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எந்தெந்த இடங்களில் மழை பெய்யும் அதை விரிவாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம தமிழகம் போல் பார்த்திங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் பல்வேறு இடங்களில் மதியம் முதல் மழை மேகம் உருவாகி ஒரு 2 மணிக்கு மேலே மழை கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குங்க. பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கையில் சில இடங்களில் மட்டும் மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாங்க. அதே போல் அருப்புக்கோட்டை, விருதுநகர், கள்ளிக்குடி, மதுரை மாவட்டம் மாநகர பகுதிகள் மற்றும் மதுரை மாவட்டம் இந்த நத்தம், மேலூர், வாடிப்பட்டியில் சில இடங்களில் மதுரை மற்றும் மதுரை சுற்று வட்டார பகுதிகளுக்கு இன்றைக்கி வந்து மழை கொடுக்கலாங்க, வாய்ப்பு இருக்குது. அதே போல் சிவகாசி, சாத்தூர், கோவில்பட்டி, விருதுநகர், கயத்தாறு, கங்கை கொண்டான், திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கடலோரத்தில் சில இடங்களில் மட்டும் மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாங்க, சரிங்களா? அதே போல் புதூர், சாயல்குடியில், அதே போல் கமுதியில் சில இடங்களில் மழை மேகம் கண்டிப்பாக உருவாகி மழை கொடுக்கும். சாத்தான்குளம், ராதாபுரம் மற்றும் கன்னியாகுமரிக்கு வடக்கு அந்த எல்லையோரம் நாகர்கோவில், நாங்குநேரி, திருநெல்வேலி, அதே போல் அம்பாசமுத்திரம், தென்காசி, பழைய குற்றாலம், சிவகாசிக்கெல்லாம் சிவகிரி, ராஜபாளையம் எல்லாமே சில இடங்களில் மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாம். இது வரைக்கும் இந்த ராஜபாளையம் மட்டும் மழை இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி வந்து ராஜபாளையம்
தெற்கு இல்லைனா ராஜபாளையம் மையமாக வைத்து மழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் தேனி மாவட்டம் இந்த உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, போடிநாயக்கனூர் மற்றும் தேனி மாவட்டம் சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகும். அதே போல் கொடைக்கானல், பொள்ளாச்சிக்கு தெற்கே தான் மழை இருக்கும். பொள்ளாச்சி இந்த உடுமலைப்பேட்டைக்கு தெற்கே தான் இந்த வால்பாறையை மையமாக வைத்து மழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது. பொள்ளாச்சிக்கு தெற்கே மழை இருக்கும். அதே போல் உடுமலைப்பேட்டைக்கு தெற்கே மழைக்கான வாய்ப்பு இருக்குது. பழனி முருகன் கோவில், தாராபுரம் தெற்கு பகுதி, அதே போல் மூலனூர், அரவங்குறிச்சி மற்றும் கரூர் மாவட்டம் இந்த எல்லையோரத்தில் சில இடங்களில் மழை பதிவாகலாங்க. அதே போல் ஒட்டஞ்சத்திரம், வேடசந்தூர், திண்டுக்கல், இந்த சின்னலாம்பட்டி, வத்தலகுண்டு, வாடிப்பட்டி, மணப்பாறை மற்றும் திண்டுக்கல் இடைப்பட்ட பகுதியில் சில இடங்களில் நேற்று போல் இன்றைக்கு மழை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் டெல்டா மாவட்டம் பொறுத்த வரைக்கும் மதியம் சில இடங்களில் மழை கொடுக்கலாம். பிறகு இரவு 10 மணிக்கு மேலே நள்ளிரவு அதிகாலையில் டெல்டா மாவட்டம் மற்றும் டெல்டா கடலோரத்தில் ஈரப்பதம் காற்று கொஞ்சம் அது மழை கொடுக்குறாங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டெல்டா மாவட்டங்களில் மதியமும் ஒரு மழை சுற்றுக்கு வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது இரவு 10 மணிக்கு மேலே டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க டெல்டா மாவட்ட மக்கள். திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம், கும்பகோணம், அதே போல் பெரம்பலூர், அரியலூர் நம்ம எதிர்பார்க்கலாம். மழை சில இடங்களில் மட்டும் பதிவாகும். மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, நாகப்பட்டினம், காரைக்கால், சீர்காழியில் சில இடங்களில் வடக்கு டெல்டாவில் மழை பதிவாகலாம். தெற்கு டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வடக்கு டெல்டாவில் அதிகமான வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் மழை பதிவாகலாம். சரிங்களா? அதாவதுங்க டெல்டா மாவட்டம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சில இடங்களில் மழை எதிர்பாருங்க. சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்யும். நேற்று தஞ்சாவூர், புதுக்கோட்டையில் சில இடங்களில் மழை பதிவு இருக்குது. இன்றைக்கும் சில இடங்களில் மையமாக வைத்து மழை பதிவாகலாம். மழை பெய்யும் போது கவனிக்க, எந்த இடத்துல மழை பெய்தாலும் வட தமிழகம், டெல்டா, தென் மாவட்டம் எந்த இடத்துல மழை பெய்தாலும் சூறாவளி காற்று மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் வலுவாக சூறாவளி காற்றாக வீசலாம். கவனமாக இருங்க. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டையில் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் கும்பகோணம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, கோடியக்கரை முனைப்பகுதி மற்றும் வேதாரண்ய வடக்கு பகுதி, வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், அதே போல் இந்த மயிலாடுதுறை, சீர்காழி, மணல்மேடு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில இடங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம் மழை சில இடங்களில் மட்டும் பதிவாகுங்க இன்றைக்கி. சரிங்களா? டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. அதே போல் பெரம்பலூர், அரியலூர், சின்ன சேலம், ஆத்தூர், சேலம் மாவட்டம், அதே போல் நாமக்கல், கரூர் சில இடங்களில் மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதிகமாக. கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு இன்றைக்கி சில இடங்கள் நேற்று போல் இன்றைக்கு மழை கொடுக்கலாம். மழை வருவது போல அமைப்பாக இருக்கும். தருமபுரிக்கு மிக அருகே மழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கும் தருமபுரி, கிருஷ்ணகிரியில், ஒசூர், தேன்கனிக்கோட்டையில் சில இடங்களில் அந்த வடமேற்கு வெப்பக்காற்றால் மேகங்கள் உருவாகி மழை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஜோலார்பேட்டை, ஆம்பூர், குடியாத்தம், சித்தூர், வேலூர், திருவண்ணாமலை மாவட்டம், அதே போல் திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, வந்தவாசி, திண்டிவனம், விழுப்புரம் மற்றும் வடதமிழக உள்பகுதிகளுக்கு சில இடங்களில் மழை எதிர்பாருங்க. சில இடங்களில் வட மாவட்டம் உள்பகுதிகளுக்கு கனமழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது. ராணிப்பேட்டை, ஆரணி, அதே போல் வந்தவாசி, மதுராந்தகம், செங்கல்பட்டு, தாம்பரம், சென்னைக்கெல்லாம் இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வரும் நாட்களில் வரக்கூடிய மாதங்களில் குறிப்பாக இந்த மே மாதம் இறுதி வாரம் 10ஆம் தேதிக்கு மேலே பொன்னேரி, பழவேற்காடு, சென்னைக்கென மிக கனமழை எச்சரிக்கை இருக்கிறது. வட மாவட்டம் முழுவதும் தென்மேற்கு பருவமழையால் தொடக்கத்தில் அதிகமான நீராவி காற்று அதிகமான மழை பொழிவு ஏற்படுத்தலாம். அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதே போல் சித்தூர், வேலூர், திருவண்ணாமலை எல்லா இடங்களுக்கும் மழை தாங்க. நான் அடுத்தடுத்த அறிக்கை சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. அடுத்த அறிக்கை வந்துக்கிட்டு இருக்கு, பின்னால் அதையும் பாருங்கள். அடுத்த அறிக்கை நான் கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் மழை சொல்கிறேன். இந்த 10ஆம் தேதிக்கு மேலே தீவிரமான மழை பதிவாக போகுது. ஸோ அந்த மழையை பொழிவை பற்றி நான் அடுத்த அறிக்கையில் கொஞ்சம் விரிவாக கொடுக்குறேன். இப்போ ஒரு ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இந்த வட தமிழகம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் இன்றைக்கி சில இடங்களில் மழை எதிர்பாருங்க. சில இடங்களில் மழை பதிவாகலாம். கோயம்புத்தூருக்கு வடக்கே தான் மழை பதிவாகும். அதே போல் காரமடை, நீலகிரி, நம்பியூர், சத்தியமங்கலம், அந்தியூர், ஈரோடு, திருப்பூருக்கு வடக்கே தான் மழை பதிவாகும். ஏன்னா திருப்பூருக்கு தெற்கே காற்றோடைய வேகம் அதிகரிக்குது. இதனால் கொஞ்சம் மழைக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. சரிங்களா? தாராபுரத்துக்கு தெற்கே மழை வரும். அதே போல் திருப்பூர் மாவட்டம் வடக்கே மழை பெய்யும். திருப்பூர் கொஞ்சம் முன்னேறலாம். அது ஒரு வலுவான பயங்கரமான மழை மேகமாக மாறினால் அது காற்று பகுதி நோக்கி வரும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த காற்றை பார்த்தீங்கன்னா வலிமை குறைந்த காற்று, அது மட்டும் இல்லாமல் ஈரப்பதம் குறைந்த காற்றாக தான் வருது. இதனால் இந்த மழை மேகம் ரொம்ப அதிகமாக தீவிரமாகாமல் தெரியல. சரிங்களா? தீவிரமான அது காற்று நோக்கி காற்று பகுதிகளுக்கு வரும், பொள்ளாச்சி, பாலக்காடுக்கு. எனவே பார்க்கலாம் வாய்ப்பாக இருக்குது. காற்று பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கோயம்புத்தூருக்கு வடக்கே கண்டிப்பாக மழை பதிவாகலாம். ஈரோடு, அதே போல் அந்தியூர், சேலம், மேட்டூர் இங்கெல்லாம் சில இடங்களில் மழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது. கரூருக்கு கிழக்கு பகுதி மற்றும் கரூர், முசிறியெல்லாம் கனமழை சில இடங்களில் பதிவாகலாம். சரிங்களா? அடுத்தடுத்த அறிக்கையில் தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கம் சக்கியம் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம். அடுத்த அறிக்கை தொடர்ந்து பாருங்கள். நன்றிங்க.